கோயிங் ஆன். இப்போ டைம் வந்து 10 வராது, தெரியுதா? தெரியலை. ஓட்ட போனேன்ட்டு 10 ஆகுது. இந்த நாய் தூங்கிட்டு இருக்குது 10 மணிக்கு. நாங்கள் வந்துட்டு சமைக்க மீன் பார்த்துட்ருக்கோம். இவர் தான் வந்துட்டு மீன் சமைக்க சமையல் மாஸ்டர் இவர். சுட்டுட்டியா? ஐயோ இன்னும் இல்லைங்க. நாளைக்கு சுடுவியா? கண்டிப்பா. சுட்டா தலை எனக்கு. சரிங்க. வெல்கம் டு விஜே நிர்மல் லாக்ஸா. நாய் பேர் வேறு வச்சுக்கிறீங்க. என்ன பண்ணுறானே தெரில. எடிட்டும் பண்ண மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். அஜய் பிளாக். அஜய் பிளாக். இது வந்து ஹரி பிளாக். இது வந்து தமிழ் பிளாக். அவர் வந்து மாம்ஸ் பிளாக். அவர் இதுக்கெல்லாம் ஒருத்தர் இருக்கான். அந்த நாய் யூடியூப் பண்ணுறேன், விளாக் பண்ணுறேன்ட்டு உள்ள பொழந்தடிச்சு படுத்துன்னு தலை துண்டா தொங்குது. மன்னா என்ன தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். பட் ஆனால் ஆசமான இடங்க இது, சூப்பராக இருக்குது. இந்த சைடு வந்தால் ஆனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் இந்த சைடு போய் உங்களுக்கு வியூ காட்டுறோம் பாருங்கள். ஆக்சுவலி இந்த பீச் ரெண்டு சைடுமே பீச்சாக இருக்கும். சென்டரில் தான் வந்துட்டு ரோடு வரும். செம்ம வியூ இருக்கு. நிறுத்தி இந்த மாதிரிலாம் பாருங்கள். அப்படியே அந்த சீயே வந்து செம்ம ப்ளூவிஷாக இருக்குது. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வந்து முதல் டைம் போனது திருமலை எனக்கு கூடயே வேணும். அவனா அவனை எழுப்புங்க பார்க்கலாம். அவன் கேட்டான்ல, இப்போ உங்க சீட்டை தள்ளி விட்டுட்டு 4 சீட்ல படுத்துட்டு இருக்கான். சமைக்கிறப்ப மட்டும் எந்திரிக்காம இருக்கட்டும். அது மாஸ்டர் நாளைக்கு எந்திரிக்கீங்கன்னாக்கா நாளைக்கு தானே, இல்லை நீ தானே. இன்னைக்கு வந்து மாஸ்டர் டேட் வருது. காஸ்டியூம் காமிப்பா நல்லா இருக்கு. நான் பார்க்கணும். இது உள்ளார இருங்க காஸ்டியூமு. இருங்க காஸ்டியூம் பார்க்கலாம். இருங்க பனீர் போடல பரவாயில்ல, இருங்க பார்க்கலாம். நான் காஸ்டியூம் பெல்ட்டே போடல. பெல்ட் வேணுங்களா? நல்லா காத்தோட்ட மாதிரி இருக்கு. அவர் இடுப்புக்கு பெல்ட்லாம் தேவையில்ல. எல்லாம் ரெக்கார்ட் பண்ணு. இப்போ வந்து எங்க இருக்கோம்னா தனுஷ்கோடியா. தனுஷ்கோடியில அழகான பாறைகள் நடுவில் அழகான என்ன பாறை அழகா இருக்கு? நீ பாரு, எதை பாருங்க, எது அழகா இருக்குங்கிற எல்லாம் தானே பொதுவா. பாரு பொண்ணை பார்க்காத. அங்க இப்பதான் ஒருத்தர் வந்து மேக்கப் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு. ஒரு தாங்க பொண்ணு தேடிட்டு வரோம். உங்க சைட்ல இருந்து யாராவது பொண்ணு இருந்துச்சுன்னா. சரி, என்ன மாதிரியான பெண்ணை எதிர்பார்க்குறீங்க? பொண்ணு வேணும். பொண்ணு உங்களுக்கு தப்பு இல்லை. கடலை எப்படி வந்து இப்படி இந்த பக்கம் வந்து கடலை எப்படி பார்த்துட்டு இருக்கிறான் மாம்சு. ஆஹா, நீங்க நீங்க அங்க 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 பாத்தீங்கல்ல கார் இடிக்குதானே. எல்லாரும் சின்ன கடலை வெடி கார்னர் பைசா இருக்கிறானே, குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காங்க. ரொம்ப நேரமா பாத்துட்டு என்னத்தரா பாத்துன்னு ரைடர் சேர போவாங்கடா. பொண்ணு மாதிரி ஒரு கண்ணாடி வேணுமா இருக்கு. ஒருவேளை இவரும் டீனேஜ் நினைச்சிட்டாரோ? இல்லடா, கண்ணாடி போட்டா எதுவும் தெரியாது அவன் பாக்குறது. கேஷுவலா சைட் அடிக்கலாமா? கண்டுபிடிக்க முடியாது. இப்ப திருப்பிட்டா பேசுறா.
கேமராவை திருப்பினா தான் பேசணும். அதான் திருப்பிட்டேன் பேச. தற்கூரித்தனமா நீ அந்த பக்கம் போய் நின்று பார்த்துட்டு நல்லா பேசணும். விஜயகாந்த் மாதிரி பேசிட்டு இருக்கிறான். எல்லாரும் தூங்கி போயிட்டீங்களா? பாட்டு சத்தம் உணர்ச்சி வசப்பட்டு இருக்கு. நிறைய கதை சொல்லிட்டேன் மாமா கிட்ட. கதையில தொண்டு விடியறதுக்குள்ள போயிருச்சு. பேசிட்டே இருக்கிறான்பா. எனக்கு எவ்வளவு நேரம் வருது? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவுக்கு 1947ல சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா? அதுல நிறைய பேர் சுதந்திரம் வாங்க பாடுபட்டாங்க. எவ்வளவு நேரம் பேசுறது? காலையில அங்க குடிச்சதுக்காக இடுப்பு கிடுப்புல வலி எடுத்துக்கிச்சு. அதாவது சங்கு எடுக்கிறது மூஞ்சி வரப்பட்டனா அதனால இல்ல இப்ப ரொம்ப கேஸ் சொல்ல பாக்கலாம். அவர் அப்படிதான்ப்பா. தெரியல பார்த்தாரு, காரு இடிக்குதான்னு பார்த்தாரு. தெரியல வராது அந்த மாதிரி படத்துக்கே இதுக்கு அனுப்புனாங்கன்னு வச்சுக்காக சென்சார் கட் தூக்குங்க அந்த சீனை அப்படின்னு போவாங்க. அதெல்லாம் வர போடல. நல்ல வேலை பிரச்சனை இல்லை. எங்க இருக்கோம் அப்படின்னா தனுஷ்கோடியில் வந்து ரெண்டு எண்ணில் இருக்கும். இது ட்ரோன் இல்லை, இப்போதைக்கு ட்ரோன் இல்லை. ட்ரோன் எடுத்துட்டு வந்து பறந்துனா பறந்து போயிடும். வேற ஏதாவது யூடியூப்ல இருந்து திருடி போறோம் வந்துச்சுன்னா நீங்க வந்தீங்க அப்படின்னா கடலை போகலாம். ஆனால் எங்கேயும் இறங்க முடியாது. இறங்கினா அதெல்லாம் கொஞ்சம் அதனால எப்பவுமே மேக்ஸிமம் இறங்கிலாம் போய்க்க முடியாது. சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குதா? சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. அது எனக்கே தெரியாது. அதுக்கப்புறமா நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பொருளாக இருக்கு. ஆனால் அவங்களே டீசெண்டாக சொல்லிடுறாங்க. அவர் ஏங்க கூடிய நின்றுறாரு அப்படி இங்கே வந்து டைம் பாஸ் இருங்கப்பா. ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னா அவங்களே டீசெண்டாக சொல்லிடுறாங்க. அதெல்லாம் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்களே உண்மையை சொல்லிடுறாங்க. வேணும்னா வாங்கிக்கலாம். சங்கு பொருக்குதுன்னா கடலை பொறிக்கலாம்.